வணக்கம் நண்பர்களே. நான் இப்படி சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். சுள்ளி பறக்க போன சிறுமிக்கு தன் சிறகை உறுத்தி விட்டு போனது மயில். நான் ஒன்று சொல்லட்டுமா? கதையின் தலைப்பு மென்மை. விக்ரமாதித்தன் அந்த அரசன் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ரம்பையும் ஊர்வசியும் ஒரு நடனம் ஆட சொன்னாங்க. இதுல யாரு பெஸ்டா நடனம் ஆடுதாங்க அவங்களுக்கு பரிசு, அதுதான் அழகி போட்டி அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. உடனே இருவருமே தன்னுடைய அழகுகள் சிறந்தவர்கள் என்பதற்காக நிறைய ஆவரணங்கள் அலங்காரங்கள் எல்லாமே கொண்டுட்டு போட்டு அவங்களுடைய நடனத்துக்கு அந்த மேடைக்கு வர்றாங்க. நடனம் ஆரம்பிக்க போகுது. அந்த இடத்துல விக்ரமாதித்தன் இருவருக்குமே 2 பூங்கொத்தை கையில கொடுத்து அவங்கள வரவேற்பது போல வரவேற்று, இப்போதைக்கு நடனம் ஆடுங்கள் இந்த பூங்கொத்தை வச்சு அப்படின்னு சொல்லி நடனம் ஆட விடுவார். இதுல நடனம் நல்லா சிறப்பா போய்கிட்டு இருக்குது. நிறைவுக்கு வந்துடும். நிறைவுக்கு அந்த அடுத்த கணத்துல பாத்தீங்க அப்படின்னா, யார் சிறந்தவர் என்பதையும் அந்த இடத்திலே சொல்லிடவும் செய்யணும். அப்போ விக்ரமாதித்தன் சொல்றாரு, இதுல நடனத்துல ரொம்ப சிறப்பா ஆடினவங்க, நல்ல மென்மையா ஆடினவங்க எல்லாமே தன்னுடைய அழகு எல்லாத்திலையும் சிறந்தவராக ஆடினவங்க, எல்லாத்தையும் அந்த கலை நயத்தோட கொண்டுட்டு வந்தவங்க அப்படின்னுகிட்டே வர்ணிக்கிறாரு. யார் 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 அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்குது, இருவருக்குள்ளேயுமே இருக்குது. ஃபைனல்ல சொல்றாரு, ஊர்வசி தான் சிறந்த நடனம் ஆடினவங்கன்னு சொல்றாரு. ரம்பைக்கு ரொம்ப அப்படி ஒரு ஆங்கார கோபம் கொண்டு வர்றாங்க. அது எப்படி நீங்க அவங்கள மட்டும் சொல்லலாம்? நான் எவ்வளவு அழகா ஆடினேன், என்னையா நீங்க சொல்லல? நீங்க எதை வச்சு நீங்க அவளை சிறந்த நாட்டியக்காரி நடனக்காரிங்கிறது நீங்க சொல்லலாம்னு சொல்லி ஒரு ஆக்கிரமிப்பே அங்க நடக்குது. உடனே விக்ரமாதித்தன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 பேர் கையிலுமே 2 பூங்கொத்து கொடுத்திருந்தேன், அதை வச்சுட்டு நீங்க ஆடுங்கன்னு சொன்னேன். ஆனா 2 பூங்கொத்துலயுமே ஒவ்வொரு வண்டு வச்சிருந்தேன். ஆனா ரம்பை ஆடிய அந்த பூங்கொத்தில் அந்த வண்டு இறந்திருந்துச்சு. ஊர்வசி ஆடின அந்த பூங்கொத்தில் அந்த வண்டு உயிரோட இருந்துச்சு. அப்போ ஒரு உயிருக்கு கூட சேதம் வராத அளவுக்கு அந்த பெண் ஆடின அந்த கலை தான் சிறந்தது என்று நான் முடிவெடுத்தேன். ஏன்னா எந்த ஒரு நயமான செயல்களை நம்ம செய்யறதுக்கு நம்ம முன் வந்தாலும் அது மென்மையாகவும் எல்லாருக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்க வேண்டும். நண்பர்களே, கதை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. நன்றி, வணக்கம்.